உங்களை நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா வரவேற்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் வழியாக மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ வார்த்தையில் ஹல்லேலூயா நாம் தியானிக்க இருக்கும் தேவ வார்த்தையின் தலைப்பு கிரேட்னஸ் விதவுட் மெஷர், அதாவது அளவில்லாமல் இருக்கும் ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. மகத்துவம். ஹல்லேலூயா. அளவில்லாமல் இருக்கும் மேன்மை மகத்துவம் யாருக்கு சேர்ந்தது? கர்த்தராகிய இயேசுவுடையது. ஹல்லேலூயா. எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்தை ஹல்லேலூயா இயேசுடைய நாமமாக கர்த்தராகிய தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஸோ அதில் நமக்கு பங்கு உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. கிரேட்னஸ் வித்தவுட் மெஷர், அளவில்லாத ஒரு ஹல்லேலூயா மகத்துவத்தில் நமக்கும் பங்குண்டு. ஹல்லேலூயா. நாம் எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தவரம் உறுதியாய் பற்றி கண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே ஹல்லேலூயா, உடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா இந்த தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. நீரே ஹல்லேலூயா ஆவியானவரே இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி ஹல்லேலூயா இதில் இருக்கும் மறைந்திருக்கும் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபையுற்றோம். எங்கள் இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் உடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக காவலோடு காத்திருக்கிறோம் ஐயா இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். காரும் எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. அதாவது நாம் கிறிஸ்துவோடு பங்கு உள்ளவர்கள்தான். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் அது வெளிப்படணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்கிறவர்கள் அவர்களுக்கு தான் ஹல்லேலூயா இந்த பங்கு உண்டு. இந்த கிறிஸ்துவோடு நமக்கு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தராகிய தேவன் வேதத்தில் நமக்கு தந்திருக்கிறார்? அதாவது பல நேரத்தில் நாம் எல்லோருமே ரட்சிப்புக்குள் வந்த உடனே ரொம்ப ஃபயராக இருப்போம். சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, வாசிக்கிறது, அதே நேரத்தில் முழங்காலிட்டு ஜெபிக்கிறது, எல்லாம் ஃபயராக இருப்போம். ஆனால் நாட்கள் போக 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 என்ன ஆகிடும்? மெல்ல 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 ஒரு தளர்ச்சி வந்து விடுகிறது. ஒரு ஃபெயிண்டிங், அதாவது நம்முடைய மனதில் ஒரு ஏமாற்றம். ஏன் இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் போவதற்கு பயங்கரமான ஒரு கடினமான ஒரு நிலை. ஏன் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தராகிய தேவன் நம்மை ஏமாற்றி விட்டார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எதற்காக அழைத்தாரோ அந்த காரியங்களையும் செய்தும் முடிப்பார். ஹல்லேலூயா. அதாவது சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்த தேவன் தான் இயேசு. இனி செய்பவர் அல்ல,
அவர் செய்து முடித்த தேவன். அதாவது வார்த்தை அறியாமல் சோர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆவியில் சோர்வு வருவதற்கு காரணம் என்ன? இன்னும் ஆவி பலப்படவில்லை. இன்னும் அவர்களுக்கு ஜெபம் குறையும் போது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் அவர் தேவ வல்லமை அவர்களுக்குள் குறையும் போது மெல்ல 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 ஒரு தளர்ச்சி வரும். அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. பல பேர் சபைக்கு முன்பு எல்லா சர்வீஸுக்கும் வர்றவங்க எப்பாவது சண்டே, எல்லா சண்டையும் வர்றதில்லை, எப்பாவது ஒரு சண்டே வர்றது, மாதத்தில் இந்த சண்டே அந்த சண்டே கணக்கு எடுத்துகிட்டு அது சபைக்கு வர்றது. அதே நேரத்தில் எனக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஈவினிங் ஆறதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இவ்வளோ போதும், ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி வந்தால் போதும். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அதாவது ஒரு சீரியஸான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகும்போதும், இல்லை டாக்டருக்கு படிக்க போகும்போதும், இல்லை பிசிஏ படிக்க போகும்போதும் எவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ், ஒரு முழு முயற்சியை அதில் எடுத்து அதை பாஸ் ஆகிறதுக்கு எல்லா காரியங்களையும் நாம் ஒப்பு கொடுத்து, மனது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திசை திரும்பாமல் அதில் ஒரு நோக்கமாக இருக்கிறோம். அப்படி நோக்கமாக இருக்கும்போது அதில் தேர்ச்சி பெறுகிறோம், வெற்றி பெறுகிறோம். இல்லைன்னா அங்கேயும் தோல்வி தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஏன் ரொம்ப அதை லேசாக எடுத்துக்கொள்கிறோம்? ஏனென்றால் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது எப்பொழுதும் நான் சொல்லுகிறது உண்டு, என்னை பொறுத்தளவில் ஆவிக்குரிய ரீதி தான் இந்த இயற்கையான ரீதியை விட எனக்கு உண்மையான ரீதி. ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு வெற்றி கிடைத்தால் இந்த உலக ரீதியில் வெற்றி பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இந்த உலக ரீதியில் நாம் இன்றைக்கு ஏதாவது ஒரு தோல்வியை கண்டால் அதற்கு காரணம் என்ன? 3 மாத காலத்திற்கு முன்பாக, இல்லை 4 மாத காலத்துக்கு முன்பாக ஒரு தோல்வியை ஆவிக்குரிய ரீதியில் நாம் பார்த்திருக்கிறோம். அதன் பிரதிபலிப்பு தான் இந்த உலக ரீதியாக வரும் அந்த தோல்வி. ஏன் தோல்வி வருகிறது? அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு உடன் சுகந்தர்களாக, அவருடைய பங்குதாரராக, அவர் கர்த்தராகிய இயேசுவுக்கு என்னென்ன சொந்தமோ அதையெல்லாம் நமக்கும் சொந்தமாக, அவருடைய அளவில்லா அந்த மகத்துவத்திலும் நமக்கு பங்குதாரராக கர்த்தராகிய இயேசு நம்மை ஆக்கியிருக்கிறார். ஆனால் இன்னும் நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் என்று. அதனால் முதல் காரணம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை அசட்டை பண்ணுவது. நாம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையும் வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும்
வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு லேசான வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆமோஸ் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் என்ன சொன்னார்? சியோனில் நிர்விசாரமாக இருப்பவர்களுக்கு ஐயோ என்று. ஹல்லேலூயா. அதற்கு ஐயோ என்றால் என்ன? அவர்களுக்கு ஆபத்து என்று. ஹல்லேலூயா. நிர்விசாரமாக இருப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆபத்து. ஹல்லேலூயா. என்ன ஆபத்து? அதாவது தீங்கு நாளிலே ஹல்லேலூயா அவர்களை காப்பாற்றி கொள்ள அவர்களுக்கு அந்த சர்வாயுத வர்க்கம் அவர்களிடத்தில் இருக்காது. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். அதாவது இந்த 7 காரியங்கள், இதில் நாம் 7 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த வாசித்த காரியங்களில் இந்த 7 காரியங்களும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானவை. அதை எதையுமே அலட்சியம் பண்ண கூடாத காரியங்கள். ஏனென்றால் பிசாசானவன் கட்சிக்கும் சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று அங்கு இங்கு தேடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது விழுங்கலாம் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அதாவது அவனுக்குள் எடுத்துக்கொள்வதற்காக, அவனுடைய பிடிக்குள் கொண்டு வருவதற்காக அவன் பார்க்கிறான். முடிந்தால் அவன் எதற்காக திருடன் வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த 3 காரியத்தை தவிர எந்த காரியம் செய்வதற்காக அவன் வரமாட்டான். ஆனால் திருடன் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சர்வாயுக வர்க்கத்தினால் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளில் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்றது? நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது போராட்டம் இல்லைன்னு சொன்னால் அது பொய். கர்த்தர் வசனம் என்ன சொல்றது? நமக்கு போராட்டம் உண்டு. எங்கிருந்து? ஆவிக்குரிய ரீதியில் போராட்டம் உண்டு. மாம்சத்திலும் இரத்தத்திலும் நம்முடைய சத்ரு கிடையாது. அதாவது நமக்கு எந்த மனுஷனும் சத்ரு அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சத்ரு எங்கிருக்கிறான்? அதாவது நாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ கிளியராக இருக்கும் ஏன் ரெகுலராக சர்ச்சுக்கு வர சொல்கிறேன்னு. ஹல்லேலூயா. அதாவது இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிற போராட்டம். அதாவது இன்னைக்கு நாளைக்கு வராதுன்னு இல்லை. அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும் போராட்டம். ஏன்? பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவனும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எதுக்கு? அவன் ஒரு பிளான் போடுறான். ஒவ்வொரு விசுவாசி எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொண்டு வரலாம், எப்படி கர்த்தருடைய ரட்சிப்பிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். அவனும் அவனுடைய சேனையும் எப்போதுமே ஒரு பிளான் போட்டுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது ஒரு புக்கை வாசித்தேன் கொஞ்ச நாட்கள் முன்பாக. இமானுவேல் எனி என்ற ஒரு ஆப்பிரிக்கர் மனிதன் எழுதியிருக்கிறான். அந்த மனிதன் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்த ஆள். அவன் கர்த்தருக்குள் வருவதற்காக அவன் முயற்சி எடுக்கும்போது எவ்வளோ பாடுபட்டான், என்னென்ன பிரச்சனை அவனுக்கு வந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் விவரமாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறான். அதே புத்தகத்தில் எழுதியிருக்கிறான், அதாவது அவன் ஆப்பிரிக்காவிலேருந்து க்ஷணத்தில் டெல்லிக்கு வந்துடுறான். அதேமாரி டெல்லி இருந்த க்ஷணத்தில் ஆப்பிரிக்கா போகிறான். அது இந்த புக்கில் எல்லாம் எழுதிருக்கான். அதாவது அங்கேருந்து வீட்டில் உட்காந்து அந்த சோஃபாவில் உட்காரும்போது டக்குன்னு இங்கே டெல்லியில் உட்காரான். டெல்லின்னே சொல்லியிருக்கான். அதாவது
இந்திய நாடும் ஆப்பிரிக்க நாடும் தான் இந்த பில்லிசுன்னு இந்த பிசாசுடைய கிரியா எல்லாத்துலேயும் ரொம்ப ஆழமாக இருக்கும் நாடுகள். ஆனால் எல்லா நாடுகளை விட இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கிருபை அதிகமாக தேவை. ஹல்லேலூயா. அதாவது நமக்கு தான் கிருபை எப்போ வரும்? கிருபை எப்படி அதிகரிக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்க. கரெக்டாக? உங்களுடைய விசுவாசத்தினால் தேவ கிருபை வந்து நீங்கள் ரட்சிப்புக்குள் வந்து விட்டீங்க. நீங்கள் விசுவாசிக்கலைன்னா கிருபை வந்திருக்காது. விசுவாசம் எப்படி வரும்? தேவார்த்தையின் கேள்வினால் வரும். தேவார்த்தை கேட்பதற்கு என்ன செய்யணும்? சபையில் வந்து உட்கார வேணும். அப்போ எல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சபைக்கு வரலன்னா வார்த்தை கேட்க வரல, வார்த்தை கேட்க வரலன்னா விசுவாசம் வரல, விசுவாசம் வரலன்னா என்ன ஆகிடும்? நாம் வந்து நின்று எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதாவது நேரத்துக்கு ஏற்ற, காலத்துக்கு ஏற்ற, இந்த தருணத்துக்கு ஏற்ற, அந்த வாரத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பாரம்பரிய சபையில் ஒரு என்னது அது பேர் நம்ம லிட்டர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இடத்துல இருந்து விநியோகிப்பாங்க. அந்த வருஷத்துக்கு என்ன மெசேஜ் வரணும்னு சொல்லி எல்லா சபைக்கும் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும். அது சின்ன ஒரு காகிதம் மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் அனுப்பிடுவாங்க. அதில் இருக்கிறது தான் எல்லா சர்ச்லேயும், அந்த பாரம்பரிய சபையில் இருக்கிற எல்லா சர்ச்லேயும் அதுதான் அன்றைக்கி 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவாங்க. அதில் ஆழம் இருக்காது, சத்தியம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் ஏதோ வார்த்தையிலேருந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய சபையில் எதற்கு நம்ம வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நம்மிடத்தில் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மிடத்தில் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். வர இருக்கும் காரியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நம்மை எச்சரிக்கிறார். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் நாம் சபைக்கு போக வேண்டும். பொருளாதார செழிப்பு வர வேண்டும் என்றாலும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும், அதாவது கர்த்தருடைய நாள் மட்டும் என்ன செய்யும்? உங்களுடைய சொந்த பேச்சு பேசாமல், உங்களுடைய சொந்த வழியில் நடக்காமல், இந்த சொந்த காரியங்களை செய்யாமல் என்ன செய்வேன்? ஓய்வு நாளை பரிசுத்த நாளாகி கருதி நீங்கள் ஹல்லேலூயா, என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக கருதி என்னுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது யாக்கோபுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு போஷிப்பேன். ஹல்லேலூயா. வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போகும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய வாய் சொன்ன வார்த்தை தான் அதில் குறிப்பாக எழுதப்பட்டது. இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று. ஏன்? ஹல்லேலூயா. அவ்வளோ அழுத்தமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு செழிப்பு வரல, எனக்கு அது பொருளாதாரத்தில் எனக்கு உயர்வு வரலன்னு சொல்லி எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஜெபிங்க பாஸ் ஜெபிச்சா எல்லாம் வராது. வார்த்தை இருக்குது அதுக்கு. அது அப்போ ஜெபிக்க சொல்லும்போது வந்து சொல்ல முடியாது. இல்லை பிரதர் நீங்கள் இந்த மாதிரி இருக்கு, அப்போ அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஹல்லேலூயா. சரி ஜெபிக்க சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன். அந்த நேரத்துக்கு பிரச்சனை ஒழிஞ்சிடும். ஆனால் அது நிரந்தரமாக ஒழியாது. ஹல்லேலூயா. நிரந்தரமாக ஒழிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாளை, பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியான நாள், மகிமையான நாள் என்று கருதி அவருடைய பிரசன்னத்தில் வர வேண்டும் விடாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இது நம்ம முன்ன இருந்த மாதிரி ஏதோ மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிற இடம் கிடையாது. இது எந்த இடம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்
நம்முடைய ஆவியை பலப்படுத்தவில்லை என்றால், உள்ளான மனிதன் பலப்படவில்லை என்றால், நாம் வந்தும் பிரயோஜனமில்லை. நாம் ரட்சிப்புக்குள் வந்தும் பிரயோஜனமில்லை. பிசாசு திருப்பி அடிக்கத்தான் செய்வான். பிசாசு அடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தான் சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்? நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்ல வசனம் என்ன சொல்லுது? நமக்கு இந்த ஆவிக்குரிய ரீதியில் போராட்டம் உண்டு. ஆனால் நமக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதம் நமக்கு வாய்க்காமல், அந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. ஆயுதங்களும் வெறும். ஹல்லேலூயா. ஆனால் அது வாய்க்காமலே போகணும்னா சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். நாம் சீக்கிரமாக அந்த 7 காரியத்தை அறிந்து கொள்வோம். ஆகையால் தீங்குள்ள நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஹல்லேலூயா. அதாவது பிசாசுடைய கிரியையை எதிர்க்குவதற்கு, தீங்குள்ள நாளில், அதாவது தீமையான நாள் வரும்போது அந்த பிசாசுடைய கிரியை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அதாவது சகலத்தையும் செய்து முடிப்பதுதான் வெற்றியோடு நிற்பதற்கு. ஹல்லேலூயா. திராணி உள்ளவர்களாகும்படி, அதாவது அதற்கு பாத்திராக ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் நின்று ஹல்லேலூயா அந்த வெற்றிக்கு பாத்திரராக இருக்க வேண்டும் என்றால் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 7 சர்வாயுத வர்க்கங்களை நாம் சீக்கிரமாக ஒரு குறிப்பு மாதிரி பார்ப்போம். அது அதிகமாக ஆழமாக போக போகிறதில்லை. முதலில் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகையும். ஹல்லேலூயா. சத்தியம் என்ற கச்சை உங்கள் அறையில் அறைன்னா இது இந்த அறை கிடையாது. ஹல்லேலூயா. அதாவது இது மனதின் அறை. ஹல்லேலூயா. அதாவது சத்தியத்தினால் நம்முடைய மனது என்ற அறை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டி கொள்ள வேண்டும். ஏன்? சிந்தனை சிதறாமல் நாம் கிறிஸ்துவுடைய மனதாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. நமக்கு சத்தியம் தேவை. யார் என்ன சொன்னாலும் சரி, இல்லை வார்த்தையின்படி இதுதான், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வதற்கு என்ன செய்யும்? எழுதியிருக்கிறபடியிலே. இயேசு இடத்துல 3 வாட்டி பிசாசு வந்தபோது இயேசு என்ன செய்தார்? இயேசு போய் தேவனிடத்தில் போய் ஜெபிக்கலை. ஹல்லேலூயா. என்ன செய்தார்? அவர் வார்த்தையை எடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன சொன்னார்? இதில் எழுதியிருக்கிறபடியே. ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா சத்தியம் என்று சொன்னார். இதுதான் சத்தியம், நீ சொல்கிறது பொய், இதுதான் சத்தியம். 3 வாட்டி அவனை தோத்துட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் அந்த இடத்தில் விட்டு விலகி ஓடினான். கர்த்தராகிய இயேசு சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லி அதட்டி விட்டோன்னா கொஞ்சம் காலத்திற்கு அவன் திரும்பவே இல்லை. அப்போது என்ன வந்தது? தூதர் ஊழியம் அவரை சேவித்தது. ஹல்லேலூயா. நாமும் வெற்றியை காண வேண்டும் என்றால் முதல்ல என்ன தேவை? நமக்கு சத்தியம். அப்போ பைபிளை நோக்கி ஓடி அந்த பைபிள் இருந்து எடுக்க முடியாது. நமக்கு ஆவிக்குள் அந்த சத்தியம் இருக்க வேண்டும். அது பலகைகளில் எழுதியிருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு அவர் என்ன செய்வார்? உணர வைப்பார். இந்த வார்த்தையை எடுத்து பேசு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எடுத்து பேசும்போது நம்முடைய வாயிலிருந்து என்ன வரும்? இருமுனை பட்டயம். வார்த்தை இருமுனை பட்டயமாக அந்த பிசாசுடைய கிரியை அழிக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறீங்க, கர்த்தராகிய இயேசு பேசின போது அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டது? இருமுனை கூர்ப்பான ஒரு பட்டயம். அவர் வார்த்தை பேசினார். வார்த்தை பேசும்போது இருமுனை குறிப்பான ஒரு கூர்வான ஒரு பட்டயம். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக நம்முடைய வாயிலிருந்து சத்தியத்தை பேசும்போது, வார்த்தையை பேசும்போது ஒரு ஆயுதம் பிசாசை நோக்கி செல்லும். அதை பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும், பிசாசை அழிக்கும். ஹல்லேலூயா. அதற்கு தான் நாம் சபைக்கு வருகிறோம். சும்மா சேரை ஃபில் பண்ணுறதுக்கு வரல. எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேர் ஆயத்தப்படுவாங்க, பலப்படுவாங்க. நீங்கள் வராதனால சபை நடக்காமல் இருப்பதில்லை. சபையில் இருக்கும் வார்த்தையை கேட்பதற்கு, அதாவது ஆன்லைனில் பார்க்குறேன், ஆன்லைன்லாம் மனசு சிதறிடும். ஆன்லைன் யாருக்குன்னா அவ்வளோ வாஞ்சியாக அதாவது வெளியூர் போனவங்க, இல்லை எனக்கு
கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆன்லைனில் வந்து கலந்து கொள்ளுவோம். அவங்க அவ்வளோ வாஞ்சியாக கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே சோம்பேறித்தனத்தில் காலையில் எழுந்திருக்க முடியாமல் டிவி போட்டு அந்த ஆன்லைனில் போட்டு அது லுங்கி போட்டு நைட்டி போட்டு உக்காந்தா அது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பா? இல்லை அதுதான் வார்த்தை கேட்குற அழகா? ஹல்லேலூயா. இல்லை, அது நிர்விசாரமாக இருப்பதற்கு ஒரு வழி. எனக்கு ஆன்லைனில் வருது, அது பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது நாம் தேவ வார்த்தையை கேட்பதற்கு ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டும். we should labor for his word. Hallelujah. பிரயாசம். நம்முடைய லேபர்னா அதாவது ஒரு முயற்சி, ஒரு கடினமான முயற்சியை தான் லேபர்னு சொல்லுவோம். சும்மா தூக்கின்னு போகிறோம் இல்லையா, அதாவது அதுதான் லேபர். அதாவது அந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் தேவ வார்த்தையை வந்து கேட்பதற்கு. எதுவும் வீணாகாது. ஹல்லேலூயா. விருதாவாக என்னை தேட சொன்னேனான்னு கேட்குறார் யாக்கோபு கிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தராகிய தேவனை தேடும்போது அது விருதாவாக மாறாது. ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மனதென்ற கச்சையை சத்தியத்தினால் கட்ட வேண்டும். கட்ட வேண்டும் என்றால் அது அந்த சத்தியத்தில் நிலையாக நிற்க வேண்டும். மனது ஏன்? மனதுதான் நம்முடைய மனதுதான் ஒரு அரணாக இருக்கிறது. அதுதான் பிசாசுடைய எல்லா போராட்டமும் அங்கே தான் வருது. ஹல்லேலூயா. பயம் வருது அங்கே தான், டவுட் வருது அங்கே தான். ஹல்லேலூயா. அவன் எது சொன்னாலும் நம்முடைய சிந்தனை மாதிரி தெரியும் நமக்கு. இல்லை, அது சிந்தனை கிடையாது, அவன் பேசுகிறான். இது நடக்கும், அது நடக்கும், இல்லை உங்களை நீ குற்றவாளி அது இதுன்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்தி பேசுறதெல்லாம் மனசில் வருதெல்லாம் பிசாசு பேசுறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அறியும் போது என்ன சொல்லுவோம்? அப்பால இப்போ சாத்தானே, எனக்கு சத்தியம் தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்துட்டு அது மன்னிப்பு கேட்டு கர்த்தர் உங்களை மன்னிச்சிருப்பார். ஆனால் பிசாசு திரும்பி சொல்ல, நீ அந்த பாவத்தை செய்தியே, நீ இன்னும் குற்றவாளி தான், இன்னும் அயோக்கியன்தான், நீ நீதிமான் கிடையாது. ஆனால் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது? அவரிடத்தில் ஹல்லேலூயா மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டால் அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் உத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தினால் சகல பாவங்களும் கழுவப்படும். மனம் திரும்பி மன்னிப்பை கேட்ட உடனே அவர் மன்னிக்கிறார். அதற்கு பிறகு அந்த குற்ற உணர்வு தேவையில்லை, விசுவாசம் தான் தேவை. அந்த வார்த்தை அறிந்தவர்கள் அந்த விசுவாசிப்பார்கள். என்னை கர்த்தராகிய தேவன் மன்னித்திருக்கிறார் இயேசு நாமத்தில். இயேசு அதற்காக தான் மரித்தார் சிலுவையில். எனக்கு மன்னிப்பை, பாவ மன்னிப்பை தருவதற்காக தான் இயேசு மரித்தார். அந்த கிருபை தான். ஹல்லேலூயா. சிலுவையில் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அந்த மன்னிப்பு என்பது ஒரு கிருபை, பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. அந்த சத்தியம் நமக்குள் இருந்தால் திரும்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசு அயோக்கியன், நீ அப்படி செய்த, இது செய்த, அது செய்த, திருடுன, அது பண்ண, இது பண்ண சொன்னால் அப்பால போ சாத்தானே, இயேசு நாமத்தில் நான் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு விட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் என்னை மன்னித்து விட்டார். நான் இப்பொழுது நீதிமானாக நிற்கிறேன் இயேசு நாமத்தில். கர்த்தராகிய தேவனுடைய முன்பாக நான் நீதிமான். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் என்னை நீதிமானாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட குற்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது? அந்த செழிப்பு இருக்காது. அந்த குற்ற உணர்வு அந்த அந்த இடத்துல பிடிச்சி வச்சுன்னே இருக்கும். அதுதான் பிசாசு செய்யுது. எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்வு கொடுத்து அப்படியே அந்த இடத்துல பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீதியின் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும். இரண்டாவது, நீதியின் மார்க்கவசம். மார்க்கவசம் எங்கே போடுவாங்க? யுத்தத்துக்கு போகும்போது. ஏன் போடுறாங்க? ஏதாவது ஈட்டி ஏதாவது கொண்டு வந்து குத்துனா அது உள்ளே போகாமல் இருக்குது, இங்கே ஹிருதயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் மார்க்கவசம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய மார்க்கவசம் என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். ஹல்லேலூயா. அதாவது அவருடைய வார்த்தையின் வழியில் நடப்பது தான் நீதி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார், நம்ம எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், நம்மை நீதிமானாகி இருக்கிறார். நாம் நீதிமானாக நிற்கும் போது நமக்கு கர்த்தர் ஒரு மார்க்கவசத்தை தந்திருக்கிறார்.
அதை அறிந்திருக்க வேண்டும். அந்த மார்க்கவசம் எதற்காக? எந்த ஒரு பிசாசு துர்க்காரியங்களை நமக்கு நம்முடைய இதயத்திற்குள் பிரவேசிக்க செய்ய நினைத்தாலும் அதை நாம் தடை செய்வதற்காக தான் இந்த மார்க்கவசம். அவன் அம்பு விடுவான் நேராக, எது ஹார்ட்டில் வந்து ஏதாவது செய்யறதுக்காக. ஆனால் அந்த நீதி என்ற மார்க்கவசத்தை அணிந்திருந்தால் அந்த விடுகிற அன்பு அது வந்து அடித்தாலும் கீழே அப்படியே தொப்புன்னு விழுந்துடும், அது ரெண்டாக உடஞ்சி விழுந்துடும். ஹல்லேலூயா. அது வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. நீதியின் மார்க்கவசம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாக நடக்க வேண்டும், தேவ வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதி என்ற மார்க்கவசம் நம்முடைய மார்பில் எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும். ஹல்லேலூயா. அதாவது சாட்சி. ஹல்லேலூயா. சமாதானம் என்ற சுவிசேஷத்துக்குரிய, அதாவது கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை தந்து நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். ரட்சிப்புக்கு கொண்டு வரும்போது ஏதோ ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு சாட்சியாக நாம் இருக்கோம். இந்த மாதிரி இருந்த அந்த மாதிரி இருந்த கர்த்தர் என்னை தொட்டு என்ன ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து விட்டார். அதுதான் ஒரு சாட்சி. பிசாசை வெல்வதற்கு திருப்பி வெளிப்படுத்தின விசேஷத்தில் போடப்பட்ட 2 காரியம்னா, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தமும் நம்முடைய சாட்சியும் தான் பிசாசை மேற்கொள்ளுகிற காரியம் என்று. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு, ஆனால் நம்முடைய சாட்சி இருக்கா? நாம் பிறருக்கு சொல்கிறோமா நம்முடைய சாட்சியை? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வண்ணமாக நான் இருந்தேன், என்னை இந்த வண்ணமாக என்னை நீதிமானாக ஆக்கினார். நீயும் வா, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், உனக்கு இளைப்பாறுதல் வாழ்க்கையை தருவார். நான் இப்போ நல்ல சுகமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் எல்லாம் கர்த்தராகிய தேவன் தான். பல கெட்ட பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, அதையெல்லாம் கர்த்தர் அகற்றி விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணமே கர்த்தராகிய இயேசுதான். அது ஒரு சாட்சி. அந்த சாட்சி வந்து பிசாசை ஹல்லேலூயா எதிர்க்கிற ஒரு வல்லமை உண்டு அந்த சாட்சிக்கு. ஸோ அதுதான் நாம் காலில் போடும் என்னது? பாதரட்சகை. போய் சொல்லணும், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லணும், வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வெளியில் போய் சொல்லணும், கதவை தட்டி போய் சொல்லணும், சுவிசேஷத்தை போய் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்முடைய, அதாவது எதற்காக நம்மை அவர் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார்? நம் வழியாக பலர் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் நம்முடைய சாட்சியினால். ஒவ்வொருத்தர் நீங்களே நினச்சி, நான் கேட்கல, நீங்களே வந்து கணக்கிட்டு பாருங்கள். என்னால் எவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் நான் சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், எவ்வளோ பேருக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கேன் என்று சாட்சி ஒரு காரியமாக இருந்திருக்கு. அவங்க ரட்சிப்புக்குள் வருவதற்கு நான் சொன்ன உடனே அவங்களை அழைச்சின்னு வந்து சபையில் உட்கார வச்சு அவங்க இன்றைக்கி ரட்சிப்பில் இருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் உங்கள் கணக்கிடலாம், விரல் எண்ணலாமா, இல்லை நம்ம ஒரு பெரிய நோட் புக்கு தான் வைக்கணுமா? சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதாவது அந்த வண்ணமாக இருந்தால்தான் ஹல்லேலூயா நாம் காலில் போடுகிற என்னது? பாத ரட்சகர் ரட்சணையா? ஹல்லேலூயா. நம்முடைய பாதம் என்ன என்ன பண்ணிருக்கு? அது பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் போகும் வழி எல்லாம் ஹல்லேலூயா கர்த்தர் பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டு வருவார். ஏன்? நாம் ஒரு சாட்சியாக இருக்கிறோம். பாதரட்சகை ஹல்லேலூயா. காலில் கொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கன் ஏயும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்ன கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. கேடயம் எதற்கு? தடை செய்கிறதுக்கு. அதாவது இப்போது நம்ம கன்னில் சண்டை போடும்போதும் கேடயம் பார்க்குறோம், பெரிய ஒரு எடுத்து வச்சு போலீஸ்காரங்க வச்சு நிற்கிறாங்க, கல் அடிச்சிடுவாங்களா இல்லை ஏதாவது குண்டு அடிச்சிடுவாங்களான்னு சொல்லி அது வந்து ஷீல்டு. இது ஆவிக்குரிய நமக்கு இருக்கும்
போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். அதுக்கும் ஒரு ஷீல்டு இருக்கு. ஹல்லேலூயா. அது பேர் என்ன? சமாதானத்தின் புலாவதவன் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை, ஹல்லேலூயா, விசுவாசம் என்னும் கேடகத்தை, ஹல்லேலூயா. அதாவது உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை விசுவாசிப்பது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, அவருடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தில் நின்று அதை விசுவாசிப்பது, அந்த விசுவாசம் தான் நமக்கு கேடகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாச கேடயம். ஹல்லேலூயா. எதற்காக? பிசாசு எந்த ஆயுதத்தை அனுப்பினாலும் சரி, அந்த கேடகம் என்ன செய்கிறது? அதை அவிழ்த்து போடுகிறது. ஹல்லேலூயா. அழித்து போடுகிறது. அது அவமாக போகிறது. அது நம்மை தாக்க முடியாத அளவுக்கு. ஹல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த ஆமோஸ் 6:1 போட்டிருக்கோம். எதற்காக? நிர்விசாரமாக, அதாவது ஜியோனில் இருப்பவர்கள் நிர்விசாரமாக இருப்பவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறான்னா, நீ சமாரியா பர்வதத்தை நீ நோக்கி போனாய் என்று சொல்கிறார். வாசிங்க. ஆமோஸ் 6:1. சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று ஜாதிகளின் தலைவர், இன்னொன்று சமாரியாவில் இருக்கும் பர்வதம். அப்படின்னா சமாரியில் இருக்க பர்வதம்னா, அதாவது உலகத்தில் இருப்ப பெரிய மலை போல் இருக்கும் ஆளுங்களை பார்த்து அவங்கள நம்பி இருக்கிறது. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்ககிட்ட உதவி கேட்கலாம். அதேமாரி என்ன போட்டிருக்கு? 2வது ஜாதிகளின் தலைவன். ஹல்லேலூயா. ஜாதிகளின் தலைவன். அதாவது நிறைய பேர் எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும். எடுத்த உடனே ஒரு 4 பேரை சொல்லிட்டு இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாரை விட பெரியவர் இயேசுவை தெரியும், அது மறந்துட்டீங்க. ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் தோத்து போனாலும் அவர் தோக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் ஐயோன்னு போட்டிருக்காங்க. நிர்விசாரமாக இருக்கும் ஜெயனுள் நிர்விசாரம் இருப்பவர்களுக்கு அவங்க கவனம் எங்கே இருக்கும்? எப்படியாவது உதவி யாராவது மனுஷங்கிட்ட வாங்கிக்கலாம், ஏதாவது அங்கே போய் இந்த சைனை வாங்கிக்கலாம், அந்த போய் வாங்கிக்கலாம். நம்ம ஆளுங்க எனக்கு நிறைய பேர் தெரியுமே, அவங்கெல்லாம் உதவிக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது பிசாசு ஆவிக்குரிய ரீதியில் பிசாசு ஆயுதத்தை விட்டால், நமக்கு விசுவாச கேடயம் நம் இடத்தில் இல்லை என்றால் நாம் போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. அதற்காக தான் நாம் கண்டினியூஸாக தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு வார்த்தையை கேட்க வேண்டும். என்னுடைய சாட்சி நீங்கள் கேட்கணுன்னா, ரட்சிப்புக்கு வந்ததுலேருந்து, நான் முதல்ல ஹிந்துவாக இருந்து ரட்சிப்புக்கு வந்தது கேத்தலிக் சபையில். கேத்தலிக் சபையில் போகும்போது 6 மணிக்கு சர்வீஸ் இருக்கும். அங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தோம், ஃபாத்திமா அந்த சர்ச்சில். காலைல 6 மணிக்கு நடந்து போவேன். 6 மணி சர்வீஸுக்கு டெய்லி காலைல. ஒன்றுமே இருக்காது அங்கே, ஆனால் ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. சண்டே போகாமல் இருக்கிறது இல்லை. அது அப்புறம் ஒரு நொவினான்னு சொல்லுவாங்க, ஒரு மாலை வச்சு இப்படி சொல்லுவாங்க. அதை 3 வாட்டி சொல்லுவேன். காலைல ஒரு வாட்டி, மத்தியானம் 3 மணிக்கு ஒரு வாட்டி, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. அவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன். அதற்கு பிறகுதான் கர்த்தரனை தொட்டு ஆவியில் உண்மையிலும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆவியில் உண்மையில் வந்த பிறகு அதே வைராக்கியம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் குடும்பத்தோடு போகாத நாள் கிடையாது. 3 பிள்ளைங்களும் எங்கள் அம்மாவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் இல்லை, காலைல ஒரு சர்வீஸ் தமிழ் சர்வீஸு, அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் சர்வீஸு, அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு சர்வீஸு, 3 மணிக்கு சுவிசேஷத்தை சொல்ல போவேன். ஒரு குரூப்பை கூட்டின்னு போவேன், நான் கூட்டின்னு போவேன். அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தேன். ஹல்லேலூயா. நான் முழு நேர ஊழியத்திற்கு வருகிற வரையும் அதே வைராக்கியத்தில் இருந்தேன், கொஞ்சம் கூட அசையலை. ஹல்லேலூயா.
அதே அந்த வைராக்கியம் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அந்த வாஞ்சையை கண்ட தேவன், ஹல்லேலூயா, இவனுக்கு ஊழிய வாஞ்சை இருக்கிறது என்று அறிந்த தேவன், ஹல்லேலூயா, என்ன செய்தார்? ஹல்லேலூயா, ஊழியத்துக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. செய்கிற வேலைலாம் விட்டுட்டு வா என்று சொல்லி ஹல்லேலூயா அழைத்தார். நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். வாஸ்தவமா நல்ல இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட் நெல்ல இருந்தாங்க. ஹல்லேலூயா. பணத்துக்கு குறையே இல்லை, எல்லாம் பல லட்சம். ஹல்லேலூயா. அதெல்லாம் வா என்று சொன்னோன்னு எல்லாத்தையும் அன்றைக்கே ஷட்டர் போட்டு அடுத்த நாள் ஊழியத்திற்கு இறங்கிட்டேன். அதே மாதிரி அவங்களும் என்னைக்கு அழைப்பு வந்தால் அன்னைக்கு ரெசிக்னேஷன் கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்? ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்தாரோ அந்த காரியங்களும் செய்தும் முடிப்பார். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் உண்மைத்துவத்தை பார்க்கிறார். நம்முடைய இதயத்தில் உண்மைத்துவத்தை பார்க்கிறார். நம்முடைய இதயத்தில் மார்க்கவசம் அணிய வேண்டுமென்றால் உண்மை உள்ள இதயமாக இருந்தால், ஹல்லேலூயா, அந்த மார்க்கவசம் எப்பொழுதுமே தரித்திருக்கும். அந்த விசுவாச கேடயம் இருக்கும்போது எந்த பிசாசுடைய ஆயுதங்கள் நம்மை தாக்க முடியாது. அடுத்து பார்ப்போம். கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். இரட்சனை கீழ் நின்னும் தலை சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதாவது 2 ஹெல்மெட்டு. ஃபஸ்ட்டு ரட்சனை என்ற ரட்சிப்பு என்ற தலை சீராவை. ஹல்லேலூயா. அதாவது இப்போ ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? பைக்கில் போகும்போது அதாவது கர்த்தர் ஒரு நாள் பேசினார் என்கிட்ட. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமானது வந்து ஹெல்மெட் தான் சொல்லி. அதில் நான் அவர் ஹெல்மெட்டை பற்றி பேசுகிறாரு, என்னது நான் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட சொல்கிறாரான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டேன். இல்லை கர்த்தர் நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஹெல்மெட்டை பற்றிலாம் பேச மாட்டார், ஏன்னா ஆவிக்குரிய ஹெல்மெட்டை பற்றி பேசுனார். ஹல்லேலூயா. சபையோருக்கு எல்லாருக்கும் அறிய வேண்டும், அந்த ஹெல்மெட்டு தான் ரட்சிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஹெல்மெட் போடலன்னா ரட்சிப்புலேருந்து எப்போ வேணாலும் பிசாசு நம்மை எடுத்து போடலாம். ஹல்லேலூயா. எப்படி நம்ம பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு தேவையோ அதே வண்ணமாக நமக்கு ஆவிக்குரிய ரீதிக்கு அந்த ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டாக வேண்டும். ஹெல்மெட்னா என்ன? ஹல்லேலூயா. அதுதான் கேள்வி. ஹெல்மெட்னா என்ன? மண்டை உடையாமல் இருக்கிறது ஹெல்மெட் போடுறோம், மண்டையை காத்துக்கொள்றதுக்காக. அதே வண்ணமாக மண்டையில் இருக்கும், ஹல்லேலூயா, நமக்கு மூளையில் இருக்கும், மனதில் இருக்கும் எந்த காரியம் சிதறாமல் போவதற்கு ஹெல்மெட் போடுறோம். மனதை சிதற அடிக்காமல் இருப்பதற்கு ரட்சிப்பு என்ற, அதாவது ரட்சிப்பில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் யார் என்ன சொன்ன, இயேசுவெல்லாம் ஆண்டவரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இன்னொரு சொன்ன, இயேசு வந்து தீர்க்கதரிசி தான். அந்த மாதிரி 4-5 பேர் வந்து சொல்லிட்டு, ஒரு பிரதர் வந்து சொன்னார், எனக்கு வந்து காலேஜில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இப்போ குழப்பமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு லாயலா காலேஜில் படிச்சிருந்தார். படிச்சுட்டு நேராக வந்து சொன்னார், எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது, நான் வந்து சபைக்கு வரது சரியா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக. அந்த ரட்சிப்பு என்ற அந்த என்னது தலை சீராக நாம் போடலைன்னா குழப்பம்தான் வரும். ரட்சிப்பில் கிளியராக இருக்கணும். யார் ரட்சகர்? கர்த்தராகி இயேசு தான். யார் நமக்காக வந்து மரித்தார்? இயேசு தான். யார் நமக்காக மரித்து புதைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார்? இயேசு தான். இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு தான். இதில் நாம் தெளிவாக இருக்கும்போது நம்மை யாரும் அசைக்க முடியாது. அதுதான் ரட்சிப்பு என்ற தலைக்கவசத்தை எப்போதுமே போட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுதான் கர்த்தராகிய தேவன், அவர்தான் ரட்சகர் என்ற ஒரு டவுட்டு வந்துடுச்சுன்னா தான் ரட்சிப்பில் பிரச்சனை. ஹல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார். நாம் இலைப்பாறுதல் வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்பொழுது என்னுடைய வேலை தான்
வார்த்தை அறிந்து அதை படித்து அது சத்தியத்தை அறிஞ்சு அதை விசுவாசித்து நாள் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இப்போ நம்ம கையில் தான் எல்லாம் இருக்கு. த பால் இஸ் இன் அவர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு இனிமேல் ஒன்றும் செய்யறதுக்குல, தேவன் ஒன்றுமே செய்யறதுக்கு, அவர் எல்லாம் செய்து முடித்தார் சிலுவையில். இனிமேல் நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதை கேட்டு வான்னு சொன்னா வரும். ஹல்லேலூயா. போன்னு சொன்னா போவோம். அப்படிதானே செஞ்சுரியன் அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னா, நீங்கள் வான்னு சொன்னால் வெறும், போன்னு சொன்னால் போவோம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது எனக்கு தெரியும், நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், நீங்கள் இங்கே சொல்லுங்கள் அப்படின்னாரு. என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். இந்த வண்ணமான ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேல் நான் பார்த்ததே இல்லை, பாருங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு இயேசு சொல்லி அவரை காமிச்சிச்சு. செஞ்சுரியன் 100க்கு அதிபதி. ஹல்லேலூயா. நாம் அழைக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த வல்லமை, நம் உடன் சுகந்தர்கள், பங்குதாரர்கள். அவர் என்ன செய்தாரோ இந்த பூமியில் அதை எல்லாத்தையும் நாம் செய்யலாம். ஆமென். அது சொன்னாரா இல்லையா இயேசு? 14வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? Verily, verily, I say unto you, all that I have done, you will do, and also more than that. யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை விசுவாசிக்கிறவன். அப்புறம் இவைகளை பார்க்கிலும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. அவர் செய்கிற கிரியெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் செய்யலான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை விட பெரிய கிரியை நான் செய்யறதுக்கு அவங்களுக்கு பலத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ அதனால் நான் என்னோட சொந்த வார்த்தையில் சொல்ல, இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலான்னு சொன்னால் அது வார்த்தையில் இயேசு சொன்ன வார்த்தை தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு அதுக்கு விசுவாசம் இருக்கணும். ஏன்னா அப்போ எப்படி விசுவாசம்? அந்த வார்த்தையை நான் அறிந்தால்தான். அவர் வெரிலி வெரிலி, அதை உண்மை மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறாரு. எதுக்கு? எல்லாமே மெய்யான வார்த்தை தான். இதில் மெய்யாகவே மெய்யா, இது விசுவாசிக்க கொஞ்சம் கஷ்டம் நம்ம மக்களுக்குன்னு சொல்லி அவர் என்ன சார், மெய்யாகவே மெய்யாகவே, வெரிலி வெரிலி, இந்த நம்பு நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அழுத்தமாக சொல்கிறாரு, இதை நம்பு, நீ நான் செய்த காரியத்தெல்லாம் நீ செய்ய முடியும், இதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்பு என்ற தலைக்கவசத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட், என்னது? வார்த்தை என்பது தேவவசனமாகிய ஆவிக்குரிய பட்டயம். ஹல்லேலூயா. பட்டயம் எதுக்கு? பட்டயம் எதுக்கு? போரில் பட்டயம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, எதுக்கு போகிறாங்க? சும்மா வெடி காமிக்கிறதுக்கா? பாருங்க. எதுக்கு? வெட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. பட்டயம் எதுக்கு? எதுக்கு போரில் எடுத்துகிட்டு போகிறாங்க? பழைய காலத்தில் எதிராளியை வெட்டுறதுக்கு. நமக்கு யார் எதிராளி? பிசாசு. மாம்சத்திலும் இரத்தத்திலும் நமக்கு எந்த பகையும் இல்லை, அதாவது மனுஷன்கிட்ட எந்த பகையும் இல்லை, எந்த விரோதியும் இல்லை. நம்முடைய விரோதி ஒரே ஒரு விரோதி தான், ஆவிக்குரிய விரோதி. அவனுக்கு எதிராக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எதை பிரயோஜிக்கணும்? அந்த ஆவிக்குரிய பட்டயம், வார்த்தை என்ற ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து வெட்டு. எதை வெட்டணும்? பிசாசை வெட்ட வேண்டிய இயேசு. ஆவிக்குரிய ரீதியில் ஆவியில் நல்லா தெரியணும் இயேசு நாமத்தை. இதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார், பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு பட்டயம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உபயோகித்து நம்ம பட்டயத்தை எடுக்கும்போது நம்ம ஆவியில் தெரியணும், பிசாசு எதிர்த்து பட்டயத்தை எடுத்துட்டோம், இயேசு ஒரே அடி, அவனை துண்டு துண்டாக, ஹல்லேலூயா, அவனை அழிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய எதிராளியை நாம் அழிக்க முடியும், வெட்ட முடியும், அவனுடைய கிரியைகளை நாம் அவமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது
நின்று கொண்டிருக்கும்போது ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் பிசாசு ஒரு ராட்சசன் போல் தோன்றுகிறான். நாம் ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரி இருக்கோம். ஆனால் விசுவாசித்து வார்த்தையில் நிற்கும்போது உடனடியாக அது அப்படியே சுவிட்ச் ஆகிடுது. அப்படியே பிசாசு ஒரு எறும்பு போல் இருக்கான், நாம் என்ன ஒரு ராட்சசன் போல் பெரிய உருவம். அந்த விசுவாசத்துக்கு அந்த வல்லம் இருக்குன்னு. பிசாசு முன்பாக நீ ஒரு பெரிய உருவமாக ராட்சசன் போல் இருப்பாய். பிசாசு ஒரு எறும்பு மாதிரி இருப்பான். நீங்கள் நடந்து போனால் ஒரு அடுத்த அடி எடுக்கும்போது அந்த எறும்பு நசுங்கி போயிடும் உங்கள் காலுக்கடியில். அது அவன் விட்டு ஓடி போயிடும். உங்களை பார்த்தால விசுவாசம் வந்துருச்சு. அவன் உங்களை பார்த்த உடனே பெரிய ரூபமாக பார்ப்பான். ஓ, இவருக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் பிசாசு உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது இப்படி தான். கர்த்தர் அதுதான் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசத்துலேருந்து விலகாதீங்க, விசுவாசிங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி வார்த்தையை வச்சு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அதாவது உயிர் போகிற நிலை வந்தாலும் சரி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்து விசுவாசிங்க. என்னுடைய பிளட்டு என்னது ஹீமோகுளோபின் கவுண்டா அது ஹல்லேலூயா செக் பண்ண போது எனக்கு கொஞ்சம் டயர்டு தான் இருந்தது. சரி ஏதோ விட்டமின் சாப்பிட்லான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போன போது அவங்க சொன்னாங்க உங்கள் உடம்புல பிளட்டே இல்லையே, போய் டெஸ்ட் எடுங்கன்னு. போய் டெஸ்ட் எடுத்தால் 2.7 ஹல்லேலூயா ரிப்போர்ட் இருக்குது கையில். 2.7ன்னா ஆள் இருக்க முடியாது. 4க்கு கீழே எல்லாமே கோமா தான். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கேட்டால் சொல்லுவாங்க. அதான் 2.7 அவங்க அலறிட்டாங்க. திருப்பி ஒரு டெஸ்ட் எடுங்க. இது இருந்தால் தானே எடுக்கிறதுக்கு, எடுங்க பாருங்கள் என்கிட்ட பிளட் இருக்கான்னு. ஏன்னா ஒரு பல்ல பிடுங்கின ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. அது பார்த்தா எனக்கு ஒரு என்னது ரத்தம், ஓ ரத்தம் வரல பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அந்த அவ்வளோ நாட்கள் அந்த 2.7 அந்த ஹீமோகுளோபின் கவுண்டில் என்னை உயிரோடு வைத்த தேவன் ஹல்லேலூயா எதை எனக்கு நிரூபித்தார். நான் ஒரு காரியத்தில் தெளிவாக இருந்தேன். அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது ரத்தமே உனக்கு ஜீவன் என்று இருக்கா இல்லையா? ரத்தமே உனக்கு ஜீவன் என்று கர்த்தர் என்ன எடுத்து கற்றுக் கொடுத்து வார்த்தையே எனக்கு ஜீவன் என்று. ஹல்லேலூயா. வார்த்தையே எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எனக்கு ஜீவனாக இருக்கும்போது என்னுடைய ரத்தம் இல்லைன்னா கூட அவருடைய வார்த்தை ஜீவனாக என்னை காப்பாற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. என்னுடைய உயிர் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கு. உயிரை திருட முடியாது பிசாசு. ஹல்லேலூயா. கொலோசியர் 3:3. இந்த விசுவாசத்தில் நாம் நிற்கும்போது ஜெயிக்கலாம். எந்த பிரச்சனை வந்தால் எந்த தீங்கு நாள் வந்தாலும் சரி நின்று ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக வார்த்தையின் வளரும் போது அதிகமாக சோதனை வரும். எதுக்கு சோதனை வருது? டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார் டெஸ்ட்டு. அப்போ அந்த வார்த்தையில் நின்று ஜெயிக்கும் போது ஹல்லேலூயா அந்த அடுத்த லெவலுக்கு போகிறோம். நான் டெஸ்ட்டுக்கு உட்காரல, வார்த்தை இல்லை, டெஸ்ட்டு உட்காரலன்னா நம்ம இருந்த மாதிரி அதே மாதிரி எப்போ முழுக்க ஞானசம் எடுத்து பிறந்தோமோ அந்த நாளில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துன்னு இருப்போம். நம்ம டெஸ்ட் எடுக்கலைன்னா. ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாச பரீட்சையை அனுமதிக்கும் போது அதை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் நம்மை பாத்திரராக நம்மை கருதி இருக்கிறார். ஏனென்றால் ஹல்லேலூயா 10வது அதிகாரம் இந்த கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்ன சொல்லியிருக்கார்? உனக்கு உன்னுடைய திராணிக்கு மேலாக உன்னை சோதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அதிலிருந்து தப்பி வைப்பதற்கும் ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன வழி? வார்த்தை என்ற வழி. ஹல்லேலூயா. உன்னுடைய திராணி அறிந்துதான். வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. சோதனை தாங்கிக் கொள்வதற்காகவும் பலத்தை தருகிறார். அந்த சோதனை தப்பிப்பதற்காகவும் அவர் நமக்கு எஸ்கேப் ரூட் தருகிறார். வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சாட்சி சொல்கிறேன். நேரம் இருக்கா? ஒரு சாட்சி சொல்ல இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு ஷோல்டர் நிறைய பேருக்கு தெரியாது. ஷோல்டர் ஒரு ஸ்கூட்டரில் மோட்டார் சைக்கிளில் போகும்போது
மழை அன்றைக்கி சழுதி இருந்தது, அது சறுக்கி விழுந்துட்டேன், கை அப்படியே போயிடுச்சு. இங்கே வெளியே வந்துடுச்சு, தூக்க முடியல. வண்டியை ஒருத்தர் வந்து ஓரம் கட்டிட்டார். பாஸ்டம்மா அந்த டைமில் சிட்டி பேங்க்கில் வேலை செய்திருந்தேன். நான் அந்த டைமில் தான் ஊழியத்திற்கு வந்த முதல் நாட்கள். ஸோ அந்த வண்டியை தூக்கி விட்டு அந்த ஆள் சாவி எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஆட்டோக்கார் தான் வந்தார். அவர் ஃபுல் டயட்டில் இருக்கார், அவருக்கு நிற்க கூட முடியல. அவர் என்ன கொண்டு போய் விடுறேன்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போ பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க நான் வரேன்னாங்க. அவங்க எப்போதுமே 8 மணி 9 மணி அவங்க ஆஃபீஸில் வரதுக்கு. அந்த டைமில் தான் நான் வந்து கூட்டிட்டு வரத்துக்கு போனப்போ மழை, பயங்கர மழை, இந்த சறுக்கி விழுந்துட்டேன். அது ஒன்றும் சொல்ல, கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னால் இங்கேருந்து வர முடியாது, வண்டி இருக்குது, ஸ்பட்டாங் ரோட்டில் இருக்கேன், வர சொல்லி ஃபோன் பண்ணேன். நேராக ஸ்பட்டாங் ரோடு வந்தாங்க. வண்டி அங்கே இருக்குது, ஓரமாக இருக்குது, இப்போ எடுக்க முடியாது, கை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வரலாம், வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனப்போ தான் அவங்க தெரிஞ்ச போது எனக்கு கையை தூக்க முடியல, எப்படி இருக்குது, கையை அங்கேயும் வரல. ஹல்லேலூயா. ஸோ பிசாசு சொன்னான், அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, பிசாசு சொல்கிறான், வியாழக்கிழமை நீ வந்து மிட்வீக் சர்வீஸ் இருக்குது, மத்திய ஆராதனை இருக்குது, மத்திய வார ஆராதனை, அந்த ஆராதனைக்கு நீ வந்து கையில் வந்து அந்த என்னது பேர், அந்த ஸ்லிங் அந்த போட்டு தூங்கி இப்படி தான் போய் நீ வார்த்தை கொடுக்கணும்னு சொன்னான். பிசாசு அப்பால் போய் இயேசு நாமத்தில் சொல்லி, கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், இதுக்கெல்லாம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஆகாது, என்னை அவர் சுகமாக்குவார் என்று சொல்லி அழுது ஜெபிச்சு. அதாவது அந்த கை அப்படியே எடுத்து அப்படி இப்படி பண்ணி கண்ணில் இருந்து தண்ணி வந்தது அந்த வேதனையினால். ஹல்லேலூயா. ஆனால் கற்றுக்கிட்டு கேட்ட ஒரே ஒரு காரியம், எனக்கு அந்த சத்தியத்தை மட்டும் சொல்லுங்கள் ஆண்டவரே, இது சுகமாகிறதுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுங்கள். உனக்கு வராது, யாருக்கும் வராது, சோதனை வராது, உனக்கு தப்பி வைத்துக்கிறதும் அதை ஒரு வழி பண்ணுவேன், ஹல்லேலூயா என்று சொல்லி இருக்கிறார். கரெக்டாக ஒரு வசனத்தை தந்தார். அந்த வசனத்தில் ஹல்லேலூயா அவரே கரமிட்டு அந்த சுகம் தருவதை அவர் வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை விசுவாசித்தேன். வார்த்தை எப்போ வந்தது? எனக்கு புதன்கிழமை தான் வந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. புதன்கிழமை மத்தியானம் தான் வந்தது. மத்தியானம் வந்து அந்த வார்த்தையில் விசுவாசித்து அப்படியே அதை விசுவாசித்து நான் ஜெபிச்சுன்னே இருந்தேன், ஸ்தோத்திரம் செய்துன்னே இருந்தேன். இந்த வார்த்தையின்படி இயேசு நாமத்தில் எனக்கு கை சுகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே கை டோட்டலாக சுகமாயிடுச்சு. மத்திய வார ஆராதனைக்கு 2 கையும், நான் அதான் சொல்கிறேன், 2 கையும் வச்சு நான் வந்து ஆராதிப்பேன், மேலே தூக்கி ஆராதிப்பேன். அதே மாதிரி நான் மேலே தூக்கி ஆராதித்தேன். ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு க்ஷணம் கூட ஆகலை. கர்த்தருக்கு அதை சுகமாக்குவதற்கு. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்யும் தேவனாக இருக்கிறார். நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் மாறாத தேவன் இயேசு. ஆனால் நாம் விசுவாசிப்பதற்கு நமக்குள் விசுவாசம் தேவை, அவருடைய வார்த்தை தேவை, அவருடைய சத்தியம் தேவை. அப்பொழுதுதான் அவருடைய அற்புதம் வெளிப்படும். நமக்குள் இல்லாத காரியத்தை வைத்து நாம் இயேசு இப்போ அற்புதமே செய்யலைன்னு சொன்னால் எப்படி? ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு இந்த பூமியில் நடக்கும்போது அந்த பாத்திமேயுக்கு ஒரு காரியத்தை அறிந்தான். ஹல்லேலூயா. குருட்டு பாத்ரூமே. ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா சத்தம் போட்டு கூப்பிட்டான். அவன் சும்மா சத்தம் போடாதன்னு சொல்லியிருந்தான், இன்னும் சத்தம் போட்டான். அவனுக்கு ஆவியில் என்னது, இந்த இயேசு வந்துன்னு இருக்காரு, அவ்வளோ ஜனம் சத்தம் கேட்குது, விட்டாச்சுன்னா இப்போ எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த அளவில் சத்தம் போட்டு கூப்பிடு. இயேசு நின்று, யார் என்னை கூப்பிடுது? இவ்வளோ சத்தம் கேட்குது, யார் என்னை கூப்பிடுன்னு சொன்னால், இல்லை விசுவாச குரல் ஒன்று கேட்டதே, யார் அதை என்னை கூப்பிடுது என்று சொல்லி அது அப்போ தான் பாத்துமையை கூப்பிட்டு வந்தார். பாத்துமையை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. கண் பார்வை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, உன்னுடைய விசுவாசத்தின் படி ஆகட்டும் என்று. ஹல்லேலூயா. அவர் சுகமாகட்டும் என்று சொல்லவில்லை, இன்றைக்கும் அதை தான் உம்முடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று சொல்வார். அதனால்தான் நமக்கு தேவ வார்த்தையை அளவில்லாமல் நாம் நம்முடைய மகத்துவம், அவருடைய மகத்துவத்தில் அளவில்லாமல் நாம் பங்குதாராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நமக்குள் ஹல்லேலூயா வளர வேண்டும். நம்முடைய ஆவியில் அவருடைய வார்த்தை நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது எந்த காரியத்திலும் நம்ம ஆளுகை செய்யலாம். ஹல்லேலூயா. எதையும் நாம் கீழ்ப்படுத்தலாம், எதையும் நாம் பேசி அப்புறப்படுத்தலாம், நமக்கு தேவையில்லாத காரியத்தை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமை தந்திருக்கிறார். நான் கதை பேசல, இது உண்மை. ஹல்லேலூயா. அடுத்த 2 காரியங்களை பார்த்து முடிச்சிடுவோம். ஹல்லேலூயா.
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணை என்றும் தலை கவசம் தேவனாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த சமயத்தில் சகல விதமான கடைசி தான் ஹல்லேலூயா. அதாவது பட்டயத்தை பற்றி பார்த்தோம். சகல விதமான விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க சொல்கிறாரு ஹல்லேலூயா. அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற விசுவாசிகளுக்கும் ஜெபிக்க சொல்கிறார். அது ஒரு பட்டயமாக இருக்கிறது ஹல்லேலூயா. பிறருக்கு ஜெபிக்கும் போது அது என்ன வெளிப்படுது? உங்களுக்குள் இருக்கும் அன்பை வெளிப்படுத்துறீங்க. காசு பணம் கொடுக்கறதுல அன்பு வெளிப்படாது. அவங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, அதுதான் அன்பு ஹல்லேலூயா. ஏன்? காசு பணம் செய்ய முடியாத காரியத்தை உங்களுடைய ஜெபம் செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சிங்களா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபம் கேட்டாரா இல்லையா? அவருடைய கிருபை வந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கர்த்தர் எவ்வளோ சுலபமாக அதை முடித்தார். எந்த ஒரு வலியே இல்லை. 3வது நாள் ஐசியூலேருந்து வந்துட்டு அந்த நர்ஸு கேட்குறாங்க, உங்களுக்கு வலிக்கு மாத்திரை வேணுமா? ஏன் கேட்குறீங்கன்னு. இல்லை வலி இருக்கான்னு அவங்க சொன்னால் தான் நாங்கள் கொடுப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு வலிக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லைன்னு. ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. 3வது நாள் இருக்காங்க. அப்படின்னா வலி இருக்குமா இருக்காதா? ஆப்ரேஷன் ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக உடச்சி எடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பிளந்து எடுத்துருக்காங்க. வலி இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஹல்லேலூயா. எல்லா வலியும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நாம் எந்த வலியும் சுமக்க வேண்டியதில்லை. அந்த சத்தியம். இன்னொன்று அதுக்கு மேலாக உங்களுடைய ஜெபம் ஹல்லேலூயா. பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்மை கர்த்தர் அதே ஒரு ஆயுதமாக கருதுகிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதல் விழித்திருங்கள் என்று. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக ரோமர் 8வது அதிகாரம் 3-4 வாசித்து முடித்துக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4வது வசனங்கள். அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், இதோடைய கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறான். ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தையில் முதலாவதாக சொல்கிற காரியம் மாம்சத்தின் பலவீனம். மாம்சத்தில் நமக்கு பலவீனம் உண்டு. நம்மை ரட்சிப்பதற்கு நாம் முடியவில்லை. அதனால்தான் கர்த்தராகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். அவர்தான் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். ஏன்? மாம்சம் பலவீனமாக இருந்ததினால். அதே வண்ணமாக ரட்சிப்பில் இருக்கும் அந்த 5 காரியங்களும் விடுதலை, சுகம், காப்புதல், பாதுகாப்பு, எல்லாவற்றிலும் நன்மை என்ற 5 சோசோ, கிரேக்க மொழியில் இருக்கும் சோசோ என்ற 5 காரியம் ஹல்லேலூயா நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சம் பலவீனமாக இருக்கிறதுனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யபடி நம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாக, அதாவது மனுஷனாக அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருடைய மாம்சம், அதாவது அவருடைய மாம்சத்தின் நிலை பாவம் இல்லாத மாம்சம், எல்லா பாவத்தையும் அவருடைய மாம்சத்தில் போட்டு இந்த பாவத்தை போக்கினார். ஹல்லேலூயா. பாவத்தை போக்கி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக்கி தீர்த்தார். இனிமேல் நாம் இப்படி இருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு வந்தவங்க இனிமேல் மாம்சத்தின்படி நடவாமல் ஹல்லேலூயா நம் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் நீதி என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா நாம் ஒரு ஹல்லேலூயா ஆளுகையின் வாழ்க்கையை வாழ வேண்டும்.
இளைப்பாறுதலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இனிமேல் மாம்ச ரீதியான காரியங்களை செய்யாமல், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் இந்த நீதியின், ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தின் நீதி, அதாவது ஒரு லா இருக்கிறது. ஹல்லேலூயா, லா ஆஃப் ரைட்டியஸ்னஸ் என்று. ஹல்லேலூயா. இந்த லா ஆஃப் ரைட்டியஸ்னஸில் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம், நீதியின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா, அதாவது கர்த்தருடைய நீதியை தரித்து கொண்ட நீங்கள், ஹல்லேலூயா, கர்த்தரோடு நாம் என்னவாக இருக்கிறோம்? உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கும் எல்லா காரியத்திற்கும் நமக்கு பங்குண்டு. ஹல்லேலூயா. அதை தான் அப்படி அதே பிரமாணத்தை நீதி நிறைவேறுவதற்கே அப்படி செய்தார். நீதி எப்படி நிறைவேறுகிறது? கர்த்தர் நம்மை இயேசுவோடு உடன் சுகந்தர்களாக நம்மை ஆக்கினார். இதை முதல் வசனத்தை வாசிக்கும் போது இதை அறிந்து கொள்ளலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொன்னது? நாம் ஆரம்பத்திலே கொண்டிருக்கும் நம்பிக்கையை முடிவு பரியந்தம் வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இனிமேல் நாம் மாம்சத்தில் வாழாமல் ஆவிக்குரிய ரீதியில் வாழும்போது நாம் உறுதியாக அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ரட்சிப்பை பிடித்து கொண்டு, கிறிஸ்துவை பிடித்து கொண்டு நாம் நிற்போமானால் அப்பொழுது நாம் கிறிஸ்துவுடன் இருக்கும் பங்குதாரர்களாக உடன் சுதந்திரர்களாக இருப்போம். அவருக்கு சொந்தமான எல்லா காரியத்தையும், ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தின் நீதி என்று சொல்லுகிறது, அது நமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதன்படி நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எல்லோரும், யார் யார் ரட்சிப்புகள் வந்தீங்க எல்லோருக்கும், ஹல்லேலூயா, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி கர்த்தராகிய இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எதற்கு வந்தார்? நம்மை பிதாவுடைய பிள்ளைகளாக மாற்றும்படி. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்முடைய வாழ்க்கையில் வரும்படி, நாம் பரலோக பிரஜையாக மாற்றும்படி, கர்த்தராக இயேசுவோடு நம்ம உடன் சுதந்திரர்களாக ஆகும்படி நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிலைநிறுத்தினார் இயேசு நமக்காக. கர்த்தராகிய தேவன் நமக்கு இயேசு வழியாக அதை நிலைநிறுத்தினார். எதற்காக? நாம் பங்குதாரர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவோடு பங்குதாரர். அதனால் நம்மை எதிர்த்து எந்த பிசாசும் எழும்ப முடியாது. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த 7 சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் போய் திருப்பி தியானிங்க. அதில் ரொம்ப சுலபமாக நீங்கள் எழுதியிருந்தால் சுலபமாக இருக்கும். தியானித்து ஒரு ரிக்வெஸ்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சர்வீஸில் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ சர்வீஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுலபமாக இருக்கும். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த சவால் வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அதுக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. உங்கள் முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. இயேசு நாமத்தில், ஹல்லேலூயா, எல்லாத்துலேயும் வெற்றியை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதாவது ஒரே ஒரு வசனம், 119வது சங்கீதம் 165 நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானம் யாருக்கு? ஹல்லேலூயா, கர்த்தராகிய தேவனுடைய பிரமாணத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு எந்த இடரும் இல்லை. வாசிங்க. சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் அவருடைய வார்த்தையை நேசிப்பவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும்தான் நீங்கள் அவர்கிட்ட காமிக்கிற ஒரே ஒரு அன்பு, வார்த்தையை நேசிப்பது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழுந்து நிற்போம்.